பணம் வேண்டி கடவுளுக்கு கடிதம் எழுதிய சிறுவன். அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து இருந்திருக்காரு. அந்த ஒரு பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு வந்து பண கஷ்டம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ பண கஷ்டம் ஏற்பட்டதுனால அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டிருக்கு. $50 வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு சிறுவனுக்கு வந்து தேவைப்பட்டிருக்கு. $50 அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய கஷ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து தீர்த்துக்குவான். அதனால் அவனுக்கு வந்து $50 வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட வந்து வேண்டி கேட்டிருக்கான். எனக்கு வந்து $50 வந்து வேணும், எப்படியாச்சும்னு எனக்கு வந்து $50 வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா வேண்டிகிட்டு இருந்திருக்கான். இதே மாதிரி நிறைய முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருந்திருக்கான். கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பணமும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறான். பணம் கேட்டு கடவுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடிதம் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதுனான். நார்மலாக நம்ம ஒரு கடிதம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த தபால் கவர் மேலே முகவரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுதுவோம். இந்த ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடவுள் அமெரிக்கா அப்படின்ட்டு போட்டுட்டு தபாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தபால் வந்து போட்டுறான். தபால் துறை அதிகாரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடிதத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இது யார் போட்ட கடிதம், இதில் வந்து கடவுள் போட்டிருக்கு அமெரிக்கா அப்படின்ட்டு வேறு போட்டிருக்காங்க, இதை வந்து யார் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யோசனை பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தபாலை எடுத்துக்கிட்டு அமெரிக்கா அதிபர் உடைய வெள்ளை மாளிகைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தபால் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு தபாலை பார்த்ததை அதிபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஆச்சரியம். தபால் வந்திருக்கு, ஒரு சிறுவன் வந்து எழுதியிருக்கான், மேலே வந்து கடவுள் அமெரிக்கா அப்படின்ட்டு போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தபால் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் உதவுவோம், ரொம்ப கஷ்டமாக இருப்போம் போல், அவன் வந்து ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருந்ததா அந்த கடிதத்தில் எழுதியிருக்கான், நாம் வந்து இந்த பையனுக்கு வந்து உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு பையனுக்கு $50 என்ன பண்ணுறோம், அதாவது $50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மதிப்பில் $4171.16. இதை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து $50 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம இந்திய மதிப்பில் $4171.16 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் வந்து இருக்குது. அந்த ஒரு பையனுக்கு அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு $50 வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. நம்ம வந்து $20 வந்து அந்த பையனுக்கு கொடுத்து உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு இவரும் வந்து பார்த்திங்கன்னா அதிபர் வந்து $20 வந்து கொடுத்து அந்த பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு $20 வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதிபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்காக சென்ட் பண்ணுறாரு. அந்த தபாலில் திருப்பி வந்ததை பிரித்து பார்த்தோன்னா அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே சந்தோஷம், ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா குஷியாக இருக்கான். நமக்கு வந்து $50 வந்து கிடச்சிருச்சு, நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யலாம் அப்படின்ட்டு அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு குஷியாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் வந்தது இல்லையா, ஸோ திருப்பி நம்ம வந்து நன்றி சொல்லலாம் அப்படின்ட்டு கடவுளுக்கு வந்து மீண்டும் ஒரு லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எழுதுகிறாரு. அந்த சிறுவன் வந்து மீண்டும் ஒரு லெட்டரை வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக அவர் வந்து திரும்ப எழுதுகிறாரு. அந்த ஒரு கடிதத்தில் அவர் நன்றி தெரிவிக்கிற விதமாக என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி கடவுளே, நான் கேட்ட மாதிரி நீங்கள் வந்து பணம் வந்து கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் வந்து இந்த கடிதத்தை வந்து அமெரிக்க ஜனாதிபதி மூலயமா அனுப்புனதை நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கவரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்துட்டேன், நீங்கள் வந்து அமெரிக்க ஜனாதிபதி மூலயமா நீங்கள் வந்து பணம் வந்து இதில் அனுப்பியிருக்கீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இனிமேல் பணம் வந்து அனுப்பாதீங்க. ஏன் அப்படின்னா நான் கேட்ட $50 அவங்க $30 எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து $20 தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இனிமேல் அமெரிக்க ஜனாதிபதி மூலியமாக அனுப்பாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டீங்கன்னா பணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அந்த சிறுவன் வந்து அந்த கடிதத்தில் வந்து இப்படி குறிப்பிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் இந்த சிறுவன் குறிப்பிட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து $30 வந்து திருடிட்டு எனக்கு $20 தான் வந்து அது போதும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இந்த சிறுவன் வந்து குறிப்பிடுறாரு. இந்த ஒரு கதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு கதை. இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா உண்மையானது கிடையாது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். கதையின் மூலிமா நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து $50 தேவைப்பட்டிருக்கு இல்லையா, ஸோ $50 வந்து தேவைப்பட்டிருக்குன்னு எழுதி போட்டிருக்கான், அவனுக்கு வந்து ஒரு $20 வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சந்தோஷப்படணும். $50 $30 திருடிட்டாங்க, $20 வந்துடுச்சு அப்படின்ட்டு ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நாம் வந்து இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு உதவி வந்து கேட்குறீங்க அப்படின்னா அந்த உதவி வந்து பார்த்திங்கன்னா பெரிய உதவியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பெரிய உதவியாக இருக்கும்போது அதில் வந்து நீங்கள் உதவி கேட்டவர் வந்து ஒரு சிறிய உதவி பண்ணுறாங்க, சிறிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, முழுசாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஹெல்ப் பண்ண முடியலை அப்படின்னா
அவங்க வந்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ண ஹெல்ப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றுக்கணும். ஸோ நாம் கேட்ட உதவியில் அவங்க பெரிய உதவி, நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன உதவி வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உதவி தான் அப்படின்ட்டு நாம் வந்து எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நாம் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடாது. இது வந்து சிறிய உதவி தான், நீ வந்து பெரிய உதவி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடாது. நம்ம கேட்குற உதவி வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்க உதவி பண்ணுறவங்க வந்து சிறிய உதவியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னா நாம் வந்து அதை வந்து நல்லதாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் நாம் இன்னும் அந்த உதவி நாடாத மாதிரி நாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வழிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடிக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கலாம். நன்றி.